ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை மீட்டிங்கில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த அறிக்கையில் பாகிஸ்தானை விமர்சனமும் செய்யவில்லை, பகல்காம் நம் நாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டவும் இல்லை. இதனால் குவாட் அமைப்பில் நம் நாட்டுடன் அங்கம் வகிக்கும் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தான் மீது சாஃப்ட் கார்னர் காட்டுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. உலகளவில் ஒவ்வொரு நாடும் தங்களின் நட்பு, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்காக பிற நாடுகளோடு கூட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளன. அப்படியான ஒரு கூட்டமைப்பு தான் குவாட். இந்த கூட்டமைப்பில் மொத்தம் 4 நாடுகள் உள்ளன: ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. இதனுடைய முக்கிய நோக்கமே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. குறிப்பாக சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நாடுகள் கைகோர்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் குவாட் கூட்டமைப்பு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் நடந்தது. இதில் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நம் நாட்டின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டத்தில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு கூட்டறிக்கை வெளியானது. மாறாக பாகிஸ்தானை அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை. பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தானுக்கு தொடர்பு உள்ளது என்பது தொடர்பாக எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி பகல்காம் இந்தியாவின் பகுதியாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு வார்த்தை அந்த அறிக்கையில் இடம்பெறவே இல்லை. பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தான் காரணமே. பகல்காமில் நுழைந்த தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் துப்பாக்கியால் சுட்டதில்தான் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய லஷ்கர் இ தொய்பாவின் துணை அமைப்பு. தாக்குதலுக்கு அந்த அமைப்பு பொறுப்பறிக்கையை வெளியிட்டுவிட்டது. அதன் பிறகு மறுத்துவிட்டது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக குவாட் அமைப்பின் கூட்டறிக்கையில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. முன்னதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்திலும் கூட வெளியான கூட்டறிக்கையில் இந்த தாக்குதல் பற்றி குறிப்பிடப்படவில்லை. அப்போது ராஜ்நாத் சிங் அந்த கூட்டறிக்கையில் கையெழுத்து போட மறுப்பு தெரிவித்து விட்டார். தற்போது குவாட் அமைப்பாக வெளியாகியுள்ள அறிக்கையிலும் பகல்காம் தாக்குதல் பற்றி குறிப்பிடப்படவில்லை. இது பற்றி விரைவில் ஜெய்சங்கர் அவர்கள் விளக்கம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது. இது பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக மாறியது. மேலும் சிந்து நதி நீரை இந்தியாவுக்குள்ளேயே பயன்படுத்த இந்தியா அணைகளை அமைக்கும் பணிகளை ஆரம்பித்திருப்பதாக தகவல் வெளியானது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சிந்து நதி நீர் கிடைக்காததனால் ஷெபாஸ் ஷெரீப் தற்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தானின் நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக கூறியுள்ளார். தேசிய அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு சென்றிருந்த அவர் அங்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்றினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ஒருதலைபட்சமாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இதற்கு இந்தியாவுக்கு அதிகாரம் இல்லை என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவின் இந்த நடவடிக்கையை சமாளிக்க நாங்கள் நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்கவும் நீர் சேமிப்பு மையங்களை புதியதாக உருவாக்கவும் முடிவு செய்துள்ளோம். பாகிஸ்தான் தனது சொந்த வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை பயன்படுத்தி நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்கும். அதில் சிந்து நதியில் அமைக்கப்படும் தியாமர் பாஷா அணையும் அடங்கும் என கூறியுள்ளார். நீர் சேமிப்பு திறனை உருவாக்குவது குறித்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் ஒரு தெளிவான விதி உள்ளது என்றும் கூட ஷெரீப் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னமும் சில ஆண்டுகளில் பாகிஸ்தான் தனது சொந்த வளங்களை பயன்படுத்தி நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்கும் என்றும் இந்த முன்னெடுப்பில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் கூறியுள்ளார். ஆக ஷெபாஸ் ஷெரீப் இவ்வாறு பேசியிருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ கடந்த வாரம் என்ன சொல்லியிருந்தார் என்றால், சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா தர மறுத்தால் பாகிஸ்தான் போர் தொடுக்கும் என கூறியிருக்கிறார். இருப்பினும் பூட்டோவின் கருத்துக்களை எல்லாம் இந்தியா பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சர் CR பாட்டீல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது போன்ற பொய்யான மிரட்டல்கள் குறித்து இந்தியா கவலைப்படவில்லை, தண்ணீர் எங்கும் போகாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். Subscribe to One India and never miss an update.
Subscribe to One India and never miss an update. Phoenix. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா?